வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங் சைட்லேருந்து புது மொபைல் ஒன்று இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M02 ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதோட வேல்யூ என்ன, அந்த மொபைல் ஒர்த் ஃபார் மணியா, பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மொபைல் ஒர்த்தாக இருக்குமா, அதை பற்றி தெரிஞ்சுக்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு த சேனல். ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தால் ஃபர்ஸ்ட் பார்க்க விஷயம் பேட்டரின்னு பார்க்குறப்போ சாம்சங் கேலக்ஸி M02 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நான் ரிமூவபிள் பேட்டரி. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்க்குறப்போ ஸ்டாண்டர்ட் 10 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரான்னு பார்க்குறப்போ இந்த மொபைல் டுவல் கேமரா லேஅவுட்ல லான்ச் ஆயிருக்கு. 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, இது வைட் ஆங்கிளுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே f1.9 அப்பச்சரோட வருது. செகண்டரி கேமரான்னு பார்க்குறப்போ 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே f2.4 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவோட ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்போ LED ஃபிளாஷ்க்கு சப்போர்ட் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்போ 1080 பிக்சல் 30 fps ஷூட் பண்ணலாம். செல்ஃபின்னு பார்க்குறப்போ 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே f2.0 அப்பச்சரோட வருது. அடுத்ததா டிஸ்பிளேன்னு பார்க்குறப்போ 6.5 inches PLS IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்க்குறப்போ 81.9%, ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்குறப்போ 20:9, ஸ்கிரீனோட டென்சிட்டின்னு பார்க்குறப்போ 270 ppi சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீனோட ரெசல்யூஷன் பார்க்குறப்போ 720 பிக்சல் into 1600 பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. இது ஒரு HD+ டிஸ்பிளே தான். இங்க Full HD+க்கு சப்போர்ட் இல்ல. அடுத்ததா சாம்சங் கேலக்ஸி M02 பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ப்ராசஸர்னு பார்க்குறப்போ MediaTek MT6739W சிப்போட வருது. இது ஒரு 28 நானோமீட்டர் சிப். கேமிங் கிட் பார்க்குறப்போ PowerVR GE8100 சிப்போட வருது. ரேம்னு பார்க்குறப்போ 2 வேரியன்ட்ல வருது, 2GB and 3GB வேரியன்ட்டும். இன்டர்னல்ஸ் பார்க்குறப்போ 32GB ஓட வருது. இங்க டெடிகேட்டட் SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த SD கார்டு வச்சு நீங்க 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். OSல பார்க்குறப்போ Android 10, அதுக்கு மேல One UI 2.0ல ரன் ஆகுது. டிசைன் பார்க்குறப்போ Black, Grey, Blue, Red என்ற 4 கலர் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஃப்ரண்ட்ல கிளாஸும் பேக்கும் ஃப்ரேமும் பிளாஸ்டிக்லயும் கொடுத்திருக்காங்க. ஹைட்னு பார்க்கறப்போ 164 mm, வித்னு பார்க்கறப்போ 75.9 mm, திக்னஸ்னு பார்க்கறப்போ 9.1 mm இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஓவரால் இந்த மொபைலோட வெயிட்னு பார்க்கறப்போ 206 grams இருக்கு. பேக்ல சிலிண்ட்ரிக்கல் கேமரா லேஅவுட்டும், ஃப்ரண்ட்ல டாப் நாச்சும், ரைட் சைடுல பவர் பட்டன், அதுக்கு மேல வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடுல சிம் கார்டு ட்ரே, பாட்டம்ல 3.5 mm ஜாக், மைக், ஸ்பீக்கர், டைப் சி போர்ட்டோட இந்த மொபைல் வருது. கடைசியா இந்த மொபைலோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அதாவது பிரைஸ்னு பார்க்கறப்போ இந்தியால சாம்சங் கேலக்ஸி M02 6999 rupeesக்கு லான்ச் ஆயிருக்கு. இந்த வேல்யூக்கு பேஸ் வேரியன்ட்டான 2GB RAM 30GB இன்டர்னல்ஸும் தராங்க. ஹையர் வேரியன்ட்டான 3GB RAM 32GB இன்டர்னல்ஸ் 7499 rupeesக்கு லான்ச் ஆயிருக்கு. அமேசான்ல Feb 9ல இருந்து இந்த மொபைல் சேல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 7000 rupeesக்கு இந்த மொபைல் ஒர்த்தா? உங்களோட கருத்துக்கள் என்ன, அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. என்னோட கருத்தை சொன்னா 7000 rupeesக்கு இந்த மொபைல் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. பட் இன்டர்னல்ஸ் மட்டும் 32GBன்றத 64GB வரைக்கும் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா இருந்திருக்கும். பட் உங்களுக்கு அந்த கவலை இல்ல, 32GB இன்டர்னல்ஸ் இருந்தாலும் போதும், SD கார்டு வச்சு நீங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, வீடியோ பிடிக்கலாம் தம்ஸ் டவுன் கொடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வித்தியாசமான டாபிக்ல பல இன்ஃபர்மேஷன் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Tamil Commentary. See you all.